ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் போய் புதன் வீட்டில் நீசமாகிறார். 8க்குரியவரும் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறார். இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஸோ லக்னாதிபதி எந்த இடத்துலையாவது நீசமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகும். நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா, நம்ம இதை வந்து முயற்சி பண்ணலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டுட்டு போவீங்க. இப்போது வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். ஓகே, நம்ம கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு வரோம் அப்படின்னு தெரியும். 5ஆம் இடத்துல ராகு இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு போராட்டமான ஒரு சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ 3க்குரிய குரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. கூட யார் இருக்காங்க? பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சரி, உங்களுடைய 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து புதனும் சரி, எல்லாம் அழகாக வந்து எங்கே உட்காந்துட்டாங்க அப்படின்னா கடகத்தில் உட்காந்துட்டாங்க, 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்போ பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பை பார்த்துட்ருப்பீங்க. திடீர்னு பிரச்சனை வரும், அப்புறம் அது வந்து நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதத்தில் துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, லக்னாதிபதியை போய் 12ல் மறைந்து நீசமாயிட்டாரு, தூக்கம் கெடும். சுக்கிரன் அப்படிங்கிறது வயிறு, 6ஆம் இடத்துல சனி இருக்குது. ஹெல்த்து வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற டைமில் இந்த காலகட்டத்தில் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டேப்லெட்லாம் சாப்பிட்டு டாக்டரோட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விரயம் நல்லதாகவே இருக்கும். இல்லை நான் என்ன சொன்னாலும் நான் வந்து என்னை போல தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பெரிய செலவுகள் விரயங்கள் ஏற்படும். அப்போ 10ஆம் இடத்துல வந்து சூரியன், குரு, புதன் இணைவில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன் உங்களுக்கு பாதகம் செய்கிறவர். பாதகாதிபதி 10ஆம் இடத்துலேருந்து பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? அப்போ வரவு ஏன்னா வந்து இப்போ லக்னாதிபதி 2 செவ்வாய், 2, 7, 2 வருமானம், 7 பொது, அதுவுமே வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே குறிக்கும். அவங்க வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. 9க்குரிய புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கு இந்த காலகட்டத்தில் ஃபேவரான்னு கேட்டால் நோ, இட்ஸ் அன் அன்ஃபேவர் டைம். ஸோ உங்களோட பார்ட்னரே உங்களுக்கு எதிரியாகிறது, உங்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு உண்மை நீச்சமாக இருக்கீங்க, அது இன்னுமே வந்து எரியிறத்தியில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி வார்த்தைகள்னால் வந்து உங்களை வந்து கடுமையாக தாக்குவாங்க. உங்களுடைய கணவராக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை பொது சம்பந்தப்பட்ட சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்,
ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஹெல்த் சரியானாலும் மன ரீதியான ஒரு போராட்டத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல்ல வந்து பிரச்சனை இருக்கும். ஏன்னா புதன் வீட்டுல செவ்வாய், 2ஆம் இடம் செவ்வாய் வந்து எங்க இருக்காரு? புதன். அப்போ வந்து டாக்குமெண்டேஷன். அப்போ நீங்க வந்து ஒரு இடம் விற்கிறீங்க, இல்ல வந்து ஒரு புதன் சம்பந்தப்பட்ட லோனுக்கு ஒரு சிக்னேச்சர் ஏதாவது ஒன்று புதுசா பண்றீங்க, அதனால வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சந்திப்பீங்க. ஸோ இந்த மாதத்தில் எதுவும் வேண்டாம். ஏன்னா லக்னாதிபதி நீசமா இருக்காரு இல்லையா? அப்போ வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண வைக்கும், மறைமுக செயல்கள் செயல்படுத்த வைக்கும். அதன் மூலியமாக பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. ஏன்னா 1 8 இல்லை. அப்போ 8 வந்துச்சுனாலே அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருங்க. யார் பேச்சு இந்த காலகட்டத்தில் கேட்காம அமைதியாக இருங்க. ஏன்னா குழப்பவாதிகள் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து சில பேர்த்துக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து டெசிஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. நான் உங்களை அதை கூட கேட்க சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் போய் பிரச்சனைக்குரிய இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவே எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதே சமயத்தில் அந்த ப்ராப்ளமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் ப்ராப்ளம் நான் சந்திக்கணும், வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. ஏன்னா 8க்குரியவரும் லக்னாதிபதி இல்லை. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்லேயே இது பண்ணுவீங்க. நீங்களும் சரி, விருச்சகம் சரி, மேஷம் சரி, ரிஷபம் சரி, இந்த 4மே வந்து இந்த ஸ்கொயர் இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் அந்த ஆப்போசிட் சைடு வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்தானங்களும் வந்து பாதகாதிபதி இருக்கும் போதெல்லாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ உபயராசிகளுக்கும் இதே தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கடந்து போயிட்டே இருப்பீங்க. சரராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதைரியம் ஜாஸ்தி, வைராக்கியம் ஜாஸ்தி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய அந்த ஒரு கணத்தை வந்து கடவுள் கொடுத்துருப்பாரு. நீங்களே அழுதுப்பீங்க, நீங்களே கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஆனால் வாழ்க்கை எப்போ முடியும், இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து இந்த மாதத்துலேயாவது முடியுமான்னு கேட்டால் சுயஜாதகத்தை பாருங்கள், நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சரி செய்துக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. நிறைய வைப்ரேஷன்ஸ் மூலியமாகவும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் விதிகள், ஜோதிடத்தில் இதுதான் விதி அப்படின்னு சொன்ன விதி விலக்குகளுக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் சட்டம். எப்படி உங்களுக்கு சட்டத்தில் வந்து இவ்வளோ தண்டனை இருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து வெளிவரதுக்கு உண்டான நிறைய செக்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நம்மளோட ஜோதிடத்திலும் அது எல்லாமே இருக்குது. பொதுவாக துலா லக்னக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயம் தொடர்பான ஒரு பிஸ்னஸ்லேயே ஒர்க்லேயே இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்கிறது டாக்டர்ஸ், சர்வீஸ் ஓரியன்ட், இதெல்லாம் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதில் இல்லாதவங்க வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த ஒரு தவிப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பாதகஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல எல்லாமே புத்திகாரகனோடும் சரி, வழிகாட்டல் சொல்லக்கூடிய குருவோடவும் சரி இருக்காரு. அதுக்கப்புறம் 17க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே வராரு? உங்களுடைய பாதகஸ்தானத்தில் அப்படியே ஆட்சி பெறுகிறார், சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். மாமனார் வழிகளில் ப்ராப்ளம் சம்மந்தமே இல்லாமல் குடும்பத்தில் வந்து அப்படியே பிரச்சனை உங்களால தான் அப்படின்ட்டு வந்து ஒரு முடிச்சு கட்டிடுவாங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் வந்து சூரியனை சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. டாக்டர் அட்வைஸ் படி எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்க, இந்த காலகட்டம் கண்டிப்பாக நமக்கு தப்பிச்சு அடுத்த விஷயத்துக்கு போய்க்கலாம்.